ஹலோ காய்ஸ் வணக்கம். என்னோட 4வது நாள் அந்த சைடில் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வரும்போது ஒரு நல்ல ஒரு வைபாகவே இருந்துச்சுங்க. இந்த பனிமூடத்தோடு சேர்ந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து சூரிய உதயம் வந்து வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வரும்போது வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சைட்டுக்கு வந்து வந்தாச்சு. வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம முடிச்ச இடத்துல வண்டி நிறுத்திருக்கு. இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம இங்கே நிறுத்திருக்கோம். இந்த லைன் வந்து ஒரு 6 அடிக்கிட்ட ஹைட் இருக்கும். இந்த லைன் வந்து மேலே ஏறிட்டு இந்த லைன் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ இந்த லைன் வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கே மதியம் வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. 2 பக்கமாக தென்னை மரமும் பார்க்க மரமும் வேறு இருக்கா. ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகுங்க வேலை சேர்ந்து கொஞ்சம் முடியறதுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டத்தில் வந்து அந்த மரத்துக்கு இடையில் வந்து வர வெயில் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த பனி மூடத்தோடு சேர்ந்து இருக்கிறது இது எல்லாமே நேற்று செஞ்ச வேலை. இதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே ஏறிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம செஞ்சுட்டு போகணுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது ரொம்ப ஒரு ஆசையாகவே இருக்குதுங்க. வேலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப கூலிங்காகவே இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே பனி மூட்டத்தோடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காகவும் ஸோ நைலாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியலங்க. காலையில் அந்த லாஸ்ட்டில் எடுத்த ஒர்க்கு இப்போது சாப்பிட்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே முடிய போகுது. இன்னும் 2-3 தென்னை மரம் தான் இருக்குது. ஸோ அந்த லைன் வந்து ஃபுல்லாகவே முடிய போகுது. ஸோ அப்படியே சருன்னு அப்படியே இழுத்து போட்டு வந்தாச்சு. அது மாதிரி வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா தனியாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ பொறுமையாக ஓட்டிகிட்டே இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்த லைன் வந்து இந்த நேரம் அப்படியே நேராக போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஏறணும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. காலையிலேருந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் இழுத்துட்டு வந்தாச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டுங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ ரோட்லேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி மூட்டமாகவும் இருந்துச்சு. ரோட்டில் வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சு. ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து சீக்கிரமாக வண்டி ஓட்டு முடிச்சாச்சு. ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, ப்ரோ ஏதாச்சும் வேக்கண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வேக்கண்ட்லாம் இருக்குது ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் மழை பெஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் தான் பெய்யும். அதுக்கப்புறம் வந்து மழை அதிகமாக பெய்யாது. வேலை வந்து இப்போ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஆப்ரேட்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேக்கண்ட் இருக்குது. அதுவும் நல்ல சம்பளத்துக்கு தான் ப்ரோ வேக்கண்ட் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1 டே வந்து வேலை செஞ்சிங்கன்னா மினிமம் 1500 மேலே கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா 2 வேளை சாப்பாடு போட்டு 1500 மேலே வந்து சேலரி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து யாராச்சும் ஜேசிபி ஆப்ரேட்டரும் கேட்டிருக்கிறாங்க, இன்சார்ஜ் ஆப்ரேட்டரும் கேட்டிருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் பேசி பாருங்கள் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் எடுத்து இங்கே ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் கேட்குறாங்க. இங்கே வந்து வண்டி ஓட்டத்தை வந்து என்னென்னு ரீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க வண்டி வந்து இங்கே வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பார்டர் க்ராஸ் பண்ணி வரணுனாலே கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பேப்பெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி தான் அங்கே வரணும். அப்படியே வந்தால் கூட இங்கே லோக்கல் சப்போர்ட் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியும். நம்மளாலே வந்துட்டு தானாகவே நின்று இங்கே ஓட்ட முடியாது. ஃபஸ்ட்டு இதை ஓட்ட மாதிரிலாம் இங்கே வந்து ஓட்ட முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு இஷ்யூலாம் இருக்குது. இங்கே இருக்கிற கமிட்டி வந்து அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நாள் ஆகுது, 2-3 நாள் ஆகுது இந்த இடத்துல நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணி. இந்த கீழே வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட 4 லேயர் வந்து முடிச்சிருக்குதுங்க. 4 லேயர் வந்து முடிய போகுது. இன்னும் 1 தான் இருக்குது. இன்னும் ஒரு தென்னை மரம் மட்டும் தான் இருக்குது 4 லேயர் வந்து முடியறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரமாகவே ஓட்டத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெயில் வேறு ஆரம்பிக்குது. வெயில் ரொம்ப ஹீட்டாக இருக்குதுங்க. காலையில் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச ஒர்க்குங்க. அதெல்லாம் நேற்று செஞ்ச ஒர்க்கு. இன்றைக்கி செஞ்ச ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்சிட்டு வந்துருக்கோம். வேறு ஒன்று இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, இழுக்கவே முடியல. ஸோ அதை கொஞ்சம் டச்சப் பண்ணுறால ஒரு பெரிய மரத்தோட வேறு இருக்குதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு மேலே இருக்க மண்ணெலாம் இடையக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் இருக்கிற பிள்ளை எல்லாமே நம்ம இருக்கணும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து பல்ல போட்டு இழுத்தாலே போதும். மண்ணும் அள்ளி போட தேவையில்லை, லைட்டாக பில்லு மட்டும் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்தோம் மண்ணெல்லாம் உடஞ்சி போயிருக்கிறத மட்டும் லைட்டாக நம்ம மண்ணு போட்டு வந்துட்டுருக்கோம்.
வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வேலை இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே சைட் ஒர்க் இருக்குது. ஸோ சைட் ஒர்க் வந்து ஆல்ரெடி புக்கிங்கில் தான் இருக்குது. ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, பில்லர் ஒர்க்லாம் புக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சு நம்ம வெளியே போகணும். வெளியே போனோம்னா வெளியும் வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாங்க. வேறு வண்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வேலை வந்து ஸ்லோவாகிடும். ஸோ அதனால் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். காலையில் அந்த லேயர் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த லேயர் வந்து வேலை முடிஞ்சுட்டு நம்ம மேலே ஏற்றியாச்சு. வண்டி மேலே ஏற்றிட்டு இந்த லேயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தென்னை மரம் தான் இருக்குது, பெருசு இல்லை. பாக்கு மரம் வந்து இந்த லைனில் கம்மி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்கு மரமே இல்லை, இதோ 1-2 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லேயர் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன மரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ அதெல்லாம் வந்து மண் போட்டு மூடுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த லேயர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. அதிகமாக பின்னும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இழுத்து போகிற டைம் அதிகமாக வராது. மண்ணை மட்டும் நம்ம அப்படியே இழுத்து போட்டுட்டு போயிருந்தோம்னா ஓகேங்க, வேலை முடிஞ்சது. பார்த்திங்கன்னா காலையில் நம்ம இங்கே ஆரம்பித்தோங்க, தென்னை மரத்துக்கிட்ட ஆரம்பித்தோம். இந்த லைனு ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். இந்த லைனு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து முடியல, இன்னொரு 2 தென்னை மரம் வந்து பாக்கி இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சுங்க. 2 லேயர் எடுத்தாச்சு. 2 லேயர் ப்ளஸ் அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிட்டு ஒன்று இருக்குது, அந்த பிட்டு சேர்த்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இது ஏன் பக்கெட் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அடிக்கிறதுக்கு அப்போ தாங்க காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கை வச்சுருக்கோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டாடா.
என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த தோட்டம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இருந்தது என்ன, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படி காடாக இருந்துச்சு. ஒரு ஆள் உள்ளே போனால் கூட, என்னோடய வண்டி போனால் கூட தெரியாது, அந்த அவ்வளோ பெரிய காடாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆளுங்களாம் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் வண்டியில். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா பில்லு எதுவுமே இல்லை, வரப்பு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பாயும் வந்து போகக்கூடாது, வரப்பும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த தோட்டமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இப்போது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு.